அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். இந்துக்களின் சாஸ்திர முறைப்படி சில விஷயங்களை சில குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் எவற்றையெல்லாம் செய்வதற்கு ஏற்ற காலம், எந்த நேரத்தை எவற்றை தவிர்க்க வேண்டும் என வரையறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக பெண்கள் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கச் செல்வது வரை என்னவெல்லாம் செய்யலாம், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி மீறி செய்தால் எந்த மாதிரியான தீய விளைவுகள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதை தாண்டி பல நம்பிக்கைகள் இந்துக்களிடம் காணப்படுகிறது. இவையெல்லாம் இன்றைய நவீன காலத்தில் மூட நம்பிக்கைகள் என ஒதுக்கப்பட்டாலும் அவை அபசகுனமானவை என்று கருதப்படுகிறது. இதனால் தீய விளைவுகள் ஏற்படும் என தலைமுறையாக கடைபிடிக்கப்பட்டுதான் வருகின்றது. அம்மாக்கள் மற்றும் பாட்டிகள் மகள்களுக்கு சொல்லும் அறிவுரையில் முக்கியமானது தலைமுடி பற்றியதாக இருக்கும். மாலை நேரத்தில் தலையை வாரக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? இதற்கு பின்னால் உள்ள அறிவியல் காரணம் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்து மதத்தில் பலவிதமான சடங்குகள், நம்பிக்கைகள் பின்பற்றப்படுகின்றன. இவற்றில் சில அறிவியல் ரீதியாகவும் சில ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுகின்றன. அப்படி அதிகம் சொல்லப்படும் அறிவுரை அல்லது நம்பிக்கைகளில் ஒன்றுதான் பெண்கள் மாலை நேரத்தில் தலையை வாரக்கூடாது என்பது. மாலை நேரத்தில், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தலைவாரக்கூடாது என காலம் காலமாக சொல்லப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கையாகும். மாலை நேரம் என்பது மகாலட்சுமி வீட்டிற்கு வரும் நேரம். அந்த நேரத்தில் பெண்கள் தலையை பின்னாமல் விரித்து போட்டு கொண்டிருந்தாலோ அல்லது அந்த சமயத்தில் தலைவாரி கொண்டிருந்தாலோ மகாலட்சுமி கோபம் கொண்டு வெளியே சென்று விடுவாள் என வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்ல நாம கேள்விப்பட்டிருப்போம். இது போன்ற பல கதைகள் சொல்லப்பட்டாலும், இது மூட நம்பிக்கை என சொல்லப்பட்டாலும், தற்போது வரை இதை பலரும் கடைபிடித்து வருகிறார்கள். இது இந்துக்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அது மூட நம்பிக்கையோ நம்பிக்கையோ உண்மையோ என எதுவாக இருந்தாலும் எதற்காக அப்படி சொல்லப்படுகின்றது? சூரியன் மறைந்த பிறகு தலைமுடியை வாரக்கூடாது. ஏனெனில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் தீய சக்திகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படும். இந்த நேரத்தில்தான் அவற்றின் சக்தி அதிகரித்து காணப்படும். அழகான நீண்ட கூந்தல் கொண்ட பெண்களை ஆக்கிரமிக்க அவைகள் முயற்சி செய்யும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பெண்கள் தலையை விரித்து போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதே போல வீட்டில் விளக்கேற்றும் போதும் பூஜை செய்யும் போதும் தலைமுடியை பின்னல் இடாமல் இருக்கக்கூடாது. இது குடும்பத்திற்கு தீமையை ஏற்படுத்தும். தலை வாருவது, தலையை பின்னுவது தவிர்த்து கீழே உதிர்ந்த முடியை அப்புறப்படுத்துவதிலும் பல நம்பிக்கைகள் உள்ளன. கீழே உதிர்ந்த முடிகளை மிக கவனமாக பாதுகாப்பான இடத்தில்தான் போட வேண்டும். ஒருவேளை நீங்கள் தூக்கி எறிந்த உங்களின் உதிர்ந்த தலைமுடி தவறானவர்களின் கையில் கிடைத்தால் நீங்கள் செய்வினை, பிள்ளை சூடியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்படலாம். பௌர்ணமி நாளில் சூரியன் மறைந்த பிறகு ஜன்னலுக்கு அருகில் நின்று நீங்கள் தலைவாரினால் அது தீய சக்திகளை நீங்களே வழிய தேடிச் சென்று அழைப்பு விடுவதற்கு சமமாகும். மாதவிடாய் காலத்தின் முதல் நாளில் நீங்கள் தலைக்கு குளித்தால் உங்களின் மனநிலை பாதிப்பட வாய்ப்புள்ளது. அதே போல மாதவிடாய் காலத்தில் இரவில் தலைக்கு குளித்தால் அதனால் அதிகப்படியான இரத்தப்போக்கு, உடல் பலவீனமடைதல், நோய்வாய்ப்படுதல் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவீங்க. நீங்க தலைவாரும் போது சீப்பை அடிக்கடி தவறவிட்டால் மிக விரைவில் பெரிய ஏமாற்றமான செய்தி ஒன்றை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அதே போல நீங்கள் தலைவாரும் போது வீட்டிற்குள் உதிர்ந்த தலைமுடியை சுத்தம் செய்யாமல் விட்டால், வீட்டிற்குள் தலைமுடி சுற்றி கொண்டிருந்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே
அடிக்கடி சண்டைகள், வாக்குவாதங்கள் ஆகியவை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் அலட்சியம் செய்யாது கொஞ்சம் கவனமாக இருந்து கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாலை நேரத்தில் தலையை வாரக்கூடாது என்று ஏன் பெரியவங்க சொல்றாங்கன்னு? இது போன்ற நாம் நலமாக வாழ்வதற்குரிய விஷயங்களை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்க. வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.